ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ வீடியோ போட்டு வந்து லாங் டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 3 to 4 days ஆயிருக்கும். ஸோ ஃபார் தட் சாரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்டெக் சீரீஸில் கொஞ்சம் பேசிக்காக பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான். வேற ஒன்றும் இல்லை, ஃபார்ம் வேலிடேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம் வேலிடேட் பண்ணலாம், ஸோ அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், லைக் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம வழக்கம் போல் சிஎம்டியில் தென் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறதுல கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்து டைரக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா index.html அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். தென் வந்து style.css அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா script.js ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம 3 ஃபைல்ஸ் வந்து சாரி ஃபோல்டர்னு சொல்லிட்டேன், ஃபைல்ஸ். ஸோ 3 ஃபைல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் HTML வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கோட் எழுத ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா விஎஸ் கோடில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் லைக் இல்லைனா ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 2 முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடியே பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸ் என்ன, script.js. ஸோ நம்ம பாடிக்குள்ளே ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஹெட் செக்ஷனில் வந்து ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் என்னது, ஒரு லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம கோலைவ் வந்து கொடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ கோலைவ் கொடுத்துறேன். ஸோ இந்த கோலைவ் எப்படி வந்துச்சுன்னு வெப்டெக்கோட ஃபர்ஸ்ட் சீரீஸில் வந்து பாருங்கள், அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு நம்ம அந்த ஹெட்டிங் 2 வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் 2 வந்து முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முங்கிற டேக்குள்ளே நம்ம ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஐடி கொடுக்கலாம் அப்படின்னா லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஃபார்ம் வந்து இருக்க போது. இந்த ஃபார்மை குரூப் பண்ணுற விதமாக நம்ம ஃபார்ம் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோடு வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு லேபிள்னா என்னன்னா யூசர் நேமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு. ஸோ ஃபாரில் வந்து ஜஸ்ட் லைக் நம்ம யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சா. ஸோ இதுக்கப்புறம் இன்புட். ஸோ டைப் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், நேமுங்கிறதுனால டெக்ஸ்ட்டே இருக்கட்டும். ஸோ இதுக்கு ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஐடி என்ன, யூசர் நேமு அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்வயர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டு, அதாவது இந்த ஃபீல்டு வந்து எம்டியாகவே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஃபீல்டு எம்டியாகவே இருக்கக்கூடாது, அதனால் நான் ரெக்வயர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம இதில் எதுவுமே என்டர் பண்ணாமல் நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து சப்மிட் ஆகாது. அது ரெக்வயர்டாக அதில் கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம ரெக்வயர்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ்னால் என்ன அப்படின்னா ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இதோட மொத்த விட்டையுமே வந்து எடுத்துக்கும். ஸோ நான் உங்களுக்கு டிஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தென்னு ஐ மீன் ஸ்பேனுக்கும் டிவிஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் லைக் என் பேரே வந்து கொடுக்குறேன், விஷால் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குமே வந்து என் பேர் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ஸ்டைலில் போயிட்டு இந்த நாரையும் ஸ்பேனையும் வந்து இது பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் நாருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஃபுல்லான ஒரு பாடி விட்டே நம்மளுக்கு வந்து அது எடுத்திருக்கு. என்னது, அந்த டிவிஷன். இதே வந்து ஸ்பேனுக்கு நான் வந்து ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ அதே பேக்ரவுண்ட் கலர் ஜஸ்ட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குக்கு மட்டும், அதாவது அந்த ஸ்பேனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும்.
ஸோ இதுதான் ஸ்பேனுக்கும் டிவ்வுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ அதை பற்றி பேச வேணாம். ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்பேனுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அது ஏன் அப்படின்னு வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். இந்த கிளாஸுக்கு வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். தென் இதுக்கு ஒரு ஐடியுமே நான் கிரியேட் பண்ண போகிறேன். என்னன்னா யூசர் நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க, அதை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா எரர் அடிக்கணும். அதுக்காக இந்த ஸ்பேன் மெசேஜ் வந்து நம்மளுக்கு பாப்அப் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஒரு எம்டி ஸ்பேன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன் எம்டி ஸ்பேன்னா, நம்ம இந்த இடத்துல எதுவுமே டைப் பண்ணல. அதனால அது எம்டி ஸ்பேன் தான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றுமே இல்லை. இதை ஜஸ்ட் நான் ஒரு 3 டைம்ஸ் அகைன் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எதுக்காகனா, இமெயிலுக்காக, பாஸ்வேர்டுக்காக, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்காக. ஸோ மொத்தம் நான் 4 வச்சுருக்கேன். ஒன்று வந்து யூசர் நேம், தென் ஃபார் இமெயில், தென் ஃபார் பாஸ்வேர்ட், தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், யூசர் நேம் முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம இமெயில்னு மாற்றிக்கோமா. இமெயில் இதுக்குள்ளே வந்துட்டு இமெயிலை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டுமே, அதாவது இன்புட்டோட டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா இமெயில்னே இருக்குது. ஸோ நம்ம இமெயில் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே இமெயில். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரெக்வயர்டு தான். ஸோ எரர் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இமெயில் எரர், அவ்வளோதான். இதே தான் நீங்கள் வந்து அடுத்து வந்து பாஸ்வேர்டுக்கும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்ட், ஸோ இங்கேயுமே வந்து பாஸ்வேர்ட். ஸோ டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு தான். தென் ஐடி பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்டு முடிச்சாச்சு. இப்போ யூசர் நேம், அதாவது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு 4 இன்புட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதை நான் அவுட்புட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம்க்கு ஒரு இன்புட், இமெயில், பாஸ்வேர்ட், தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம HTML செக்ஷனை ஓரளவுக்கு முடிச்ச மாதிரி. ஓகேங்களா? அண்ட் முக்கியமான விஷயம் மறந்துட்டோம், பட்டன். நம்ம பட்டனே கொடுக்கலாம், அப்புறம் எப்படி சப்மிட் பண்ண முடியும்? ஸோ பட்டன் வந்து கொடுத்துக்கலாம். பட்டன். ஸோ இதோட டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்மிட் பட்டன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னால ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பட்டன் வந்து கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஓகே, எல்லாமே நம்ம HTMLக்கு தேவையான எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டைலிங் செக்ஷனுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஸ்டைலிங் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நான் வந்து பாடியை வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பாடி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சான்ஸ் செரிஃப் அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் ஹேஷ் இசிசி. ஸோ இது ஜஸ்ட் லைக் ஒரு கிரே கலர் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த கலரு. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து டிஸ்பிளே, ஃப்ளெக்ஸு, தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், தென் அலைன் ஐட்டம் சென்டர். ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சென்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டரில் வந்துருச்சு. ஏன் ஹைட் வரல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹைட்டு நம்ம செட் பண்ணல, ஆனால் விட்டு ஆல்ரெடி அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் விட்டு எடுத்துக்கிச்சு. ஆனால் நம்ம ஹைட் வந்து இங்கே வரைக்கும் செட் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 100 வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஹைட் எடுத்திருக்கு அந்த வியூ போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தென் இது வந்து சென்டரில் அலைன் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து மார்ஜின், டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மார்ஜின் ஸ்பேசிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ தென் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டெய்னரை வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். அதாவது அந்த ஃபார்மை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கண்டெய்னருக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, அது ஒயிட் கலரில் வந்து ஆகிடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ ஓகே, எல்லா சைடுமே ஒரு பேடிங் எடுத்துருக்கு. டாப் அண்ட் பாட்டம் எல்லா சைடும், டாப் அண்ட் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட்டு. தென் பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாமா? ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 8 பிக்சல். தென் வந்து விட்த்து வந்து ஒரு 300 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் விட்த்து முடிஞ்சிருச்சு. தென் என்ன கொடுக்கலாம்னா பாக்ஸ் ஷேடோ வந்து கொடுக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா 0 பிக்சல், தென் 2 பிக்சல், தென் வந்து ஒரு 10 பிக்சல். இது வந்து பிளாக் கலரில் கொடுக்கணும். ஸோ நம்ம RGBA வந்து கொடுத்துக்கலாம். ஸோ RGBAல 0,0,0,0,0.1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிளாக் கலரில் பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ வரும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா H2 அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஒன்றுமே இல்லை, டெக்ஸ்ட் அலைன் சென்ட்ரு. சென்டர்னா என்ன, டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் போய் சென்ட்ரல் வந்து உட்காந்துக்கும் அந்த ஃபார்மோட சென்டரில். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் ஒரு 20 பிக்சல் வந்து கொடுத்துக்கலாமா. மார்ஜின் பாட்டம் ஒரு 20 பிக்சல், அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைட்டிலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கேப் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஓகே, இதை விட்டுடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட்டு ஃபார்ம் குரூப், அந்த குரூப் பண்ணியிருந்தோம்ல எல்லா ஒவ்வொரு ஃபார்மையும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஸ்டைல் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்குமே அதாவது அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷனுக்கும், அதாவது இது ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் குரூப் ஓகேங்களா. இதை வந்து நம்ம அடுத்தடுத்து கீழே கீழே மார்ஜின் பாட்டம் வந்து ஸ்பேசிங் விட்டுக்கலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் இதுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு 15 பிக்சல் வச்சுக்கலாமா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீட்டாக வந்திருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள், லேபிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே வந்து பிளாக்கு. பிளாக்னா என்னன்னா ஒரு பிளாக்கை ஃபுல்லாக அதுவே எடுத்துக்கும், அதாவது இந்த என்டையர் கண்டெய்னர் பிளாக்கு. ஸோ அந்த ஃபார்ம் குரூப்பு அந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்கை ஃபுல்லாக அது எடுத்துக்கிச்சு, வேற ஒன்றும் கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் ஒரு 5 பிக்சல் வந்து கொடுத்துக்கலாம். மார்ஜின் பாட்டம் 5 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஓகே, மார்ஜின் பாட்டம் 5 பிக்சலா. ஓகே, நீட்டாக அலைங்க ஆயிடுச்சு. இப்போ இன்புட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வித்து வந்து ஒரு 90% கொடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் வந்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் அது 0னே வச்சுக்கிறேன், அப்புறம் அசிங்கமாக தெரியும். தென் வந்துட்டு பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட், பார்டர் 1 பிக்சல் சாலிடில் வச்சுக்கலாம். தென் வந்து இதை பார்டர் மட்டும் பிளாக்கில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, பிளாக்ல வேணாம், எனக்கு வந்து அதே கிரே கலருக்கு ஏற்ற மாதிரி சிசிசி. ஸோ இதுலேயே நான் செட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் அந்த பிளாக் போய் நம்மளுக்கு நீட்டாக தரணும், அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. தென் வந்து இதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் வச்சுக்கலாமா. ஓகே, 5 பிக்சல் வச்சா ஓகே, ரவுண்டட் கார்னர்ஸோட வந்துருச்சு நம்மளுக்கு அந்த இன்புட் பாக்ஸ். தென் வந்துட்டு இன்புட் கோலன் ஃபோக்கஸ், சாரி ஒரு கோலன் ஃபோக்கஸ். ஸோ இது எதுக்காகனா அந்த இன்புட் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்டர் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாம், ஒரு ப்ளூனே வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கலரில் வச்சுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலரில் வருது. நான் இங்கே அவுட்லைன் நன்னு கொடுக்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணால் எனக்கு பிளாக் கலரில் வருது. ஸோ நம்ம அவுட்லைன் நன்னுன்னு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது அந்த ப்ளூ கலரே நமக்கு தெரியும், கரெக்டுங்களா. ஸோ நம்மளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஃபோக்கஸோட யூஸை சொன்னேன், அதுக்காக இந்த ஒரு சின்ன கோடு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அந்த எரர் என்ன பண்ண போகிறோம், அது என்னடா டாட் கிளாஸ் எரர்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பேனுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு கிளாஸ் எரர்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ கிளாஸ்னால டாட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, அதாவது எரர் வந்து நம்ம ரெட் கலரில் வந்து பிரிண்ட் ஆகணும். தென் ஃபாண்ட் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பிக்சல் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அங்கே உள்ள ஒரு எரர் மெசேஜும் இல்லை. நான் வேணா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எரர் மெசேஜ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ராங் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வேலிடேஷன் தப்பாகும்போது நம்மளுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரணும், அதை எப்படி வந்து பாப்பப் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இங்கே எதுவுமே போடக்கூடாது ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு எரர் எப்போ வரணும்னா தப்பாக இருந்தால் மட்டும்தான். அதே நீங்கள் HTML-குள்ளேயே கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லா நேரமும் இருக்கும் ஓகேங்களா, ஸ்டாட்டிக்காக இருக்கும், டைனமிக்காக இருக்காது. தென் வந்துட்டு பட்டன் ஸ்டைல் பண்ணிடலாமா. ஸோ பட்டன் என்ன பண்ண போகிறேன், பட்டன் நம்ம வளைச்சு அடிப்போம். ஸோ பட்டனுக்குமே வந்து ஒரு 90%. ஸோ ஓகே கேஸ், நான் விட்டு வந்து ஒரு 97% வச்சுக்கிறேன். தென் பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ கலர் வந்து வச்சுக்கிறேன். தென் வந்துட்டு கலர் வந்து ஒயிட்டு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கலர் வெறும் கலர்னு மென்ஷன் பண்ணால் டெக்ஸ்ட்டோட கலர் தான் மாறும் ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலர் கிடையாது. தென் பார்டரை வந்து எடுத்து விட்டுறலாம் நன்னு. ஸோ பார்டர் எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் அதை நம்ம கர்வ் பண்ணோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிக்சல். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்சர் வந்து ஒரு பாயிண்டர், அதாவது நம்மளுக்கு அந்த ஹேண்ட் சிம்பிளில் வந்து கர்சர் மாறணும். ஸோ தெரியுதா மாறி இருக்கிறது, ஹேண்ட் வரும்போது மாறி இருக்கு. தென் ரவுண்டட் கார்னர்ஸ், பார்டர் ரிமூவ் ஆயிடுச்சு, உள்ளே இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஸோ ஒயிட் கலரில் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வயர்டுன்னு போட்டதுனால ப்ளீஸ் ஃபில் அவுட் த
ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்மிட் கொடுக்கும்போது அப்படி வருது. ஓகேங்களா? தென் வந்துட்டு ஸோ இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டைல் பண்ண போகிறோம்னா, பட்டனை ஹோவர் பண்ணும்போது ஒரு சில விஷயம் நடக்கணும். ஸோ அது பட்டன் ஹோவர்னா என்னென்னா, அது மேலே மவுஸை கொண்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அது என்னென்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து இல்லைனா இதை எடுத்துருவோம். ஒப்பாசிட்டி வந்து வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 0.7 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ தெரியுதுங்களா? ஹோவர் ஆகும்போது லைட்டாக ஒரு மாதிரி ஷேட் ஆகுது அந்த பட்டன், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் அப்படி வச்சுருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து உயிர் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து பண்ண வைக்க போகிறோம் இந்த ஃபார்மை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் ஸ்கிரிப்டுக்கு போயிடுறேன். ஸ்கிரிப்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி, தென் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது என்னன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த இது இருக்கிற மொத்த ஃபார்மையும் வந்து நான் வந்து இந்த ஐடியை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இதில் வந்து சப்மிட் கொடுக்கும்போது என்ன லிசன் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்ல போகிறேன். ஸோ ஃபங்க்ஷன் என்ன நடக்கணும் அப்படின்னா ஈவெண்ட். ஸோ இது என்னன்னு நான் சொல்கிறேன், டோன்ட் வரி. ஸோ தென் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈவெண்ட் அடக்கும்போது ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த ப்ரௌசருக்குன்னு சில பிஹேவியர் இருக்கும். ஓகேங்களா? சப்மிட் கொடுக்கும்போது இந்த ப்ரௌசருக்குன்னு சில பிஹேவியர் இருக்கும். அந்த பிஹேவியர் இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பிஹேவியர் சொல்கிறேனோ அதுதான் நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஈவெண்ட் ப்ரிவென்ட் லிசனர். ஓகேங்களா? ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் லிசனர். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? சாரி, நான் உள்ளதான் எழுதணும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அந்த யூசர் நேமு எல்லாத்தையுமே வந்து ஒரு வேரியபிள் வந்து வாங்கி வச்சிடவா. ஸோ கான்ஸ்ட் இதில் வந்துட்டு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடி என்ன வச்சுருக்கோம்? சேம் யூசர் நேம் தான் ஐடி வச்சுருக்கோம். ஸோ யூசர் நேம் வச்சுக்கிறேன். ஸோ வேல்யூ, ஸோ நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு இன்புட்லேருந்து யூசர்கிட்டருந்து ஒரு விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னா டாட் வேல்யூன்னு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அது இன்புட் வந்து போகும். ஓகேங்களா? இல்லைனா அது வந்து போகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், வேல்யூ வாங்கியாச்சு. நான் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மெத்தட், எதுக்காகனா தேவையில்லாத ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த பேருக்கு பக்கத்தில் எதுவும் ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்காக தென் வந்து கான்ஸ்ட் இமெயில். ஸோ நான் மொத்தமாக டெலிட் பண்ணிட்டேன் இமெயில். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதை நான் ஜஸ்ட் லைக் டாட் வேல்யூ. ஸோ இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால். ஸோ காப்பி பண்ணிட்டேன்னா, ஸோ இதில் என்ன பண்ணணும்? ஸோ இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல கொடுத்துருந்தேன் எண்டு. ஸோ இதுலேயுமே வந்து ட்ரிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, பாஸ்வேர்டுக்கு ஒரு இது எடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இதில் வந்துட்டு ஐடி என்னது, பாஸ்வேர்ட். தென் ரொம்ப கடுப்பாக போதும், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல நம்மளை அடிச்சுக்க ஆளே இருக்காது கைஸ். ஸோ காப்பி பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஒரு பிட் அடிச்சுட்டு இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இங்கேயுமே அந்த ஐடி வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஏன் இங்கே இந்த ஐடியெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்னா அந்த ஐடியை வந்து வாங்கி அந்த ஐடியில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம நீங்கள் ஒரு பேர் கிரியேட் பண்ணியிருக்கோம், இது இப்படி தான் கிரியேட் பண்ணணும் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இன்புட்டுக்குமே வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து அதுக்கு நம்ம கொடுக்க போகிற வேல்யூவை வந்து வாங்குறதுக்கு ஸோ இந்த வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த 4 வேரியபிள்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்டு இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள். ஸோ நான் வந்து இதுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு வந்து ஃபியூச்சரில் வந்து
சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து உயிர் கொடுக்க போகிறோமா, உயிர் கொடுத்துடலாமா. ஸோ இஃப் யூசர் நேம் டாட் லென்த்து இஸ் லெஸர் தென் 3 இருந்தால் மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஷோ எரர் ஷோ எரர் இது வந்து எரர். ஸோ இதில் நான் வந்து 2 பேராமீட்டர் வந்து கொடுக்க போகிறேன். என்னன்னா யூசர் நேம் எரர், அதாவது இது ஐடி. தென் வந்து நம்ம கொடுக்க போகிற மெசேஜ் என்னன்னா யூசர் நேம் must be at least 3 characters அப்படின்னு சொல்லிட்டு 3 characters லாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு ஷோ எரருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இஸ் வேலிட் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு ஆக்கி விட்டுறேன். ஸோ தென் வந்து நான் இமெயில் பேட்டர்னுக்கு வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இமெயில் பேட்டர்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லாஷ். ஸோ திஸ் இஸ் வாட் யூனோ. ஸோ நீங்கள் ஒத்து பார்த்தீங்கனாலே இதோட என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நல்லா பார்த்துட்டு இதுக்கு என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு ஒரு ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ இஃப் நாட் இமெயில் பேட்டர்ன், அதாவது இமெயில் பேட்டர்ன் டாட்டு டெஸ்ட்டு. ஸோ அந்த இமெயிலுங்கிற வேரியபிளை வந்து கொடுக்குறேன். அதாவது இமெயில் அப்படிங்கிற இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டு, இமெயிலில் கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டு ஸோ இந்த பேட்டர்னை வந்து வேலிடேட் பண்ணும். ஸோ அது வேலிடேட் ஆகும்போது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஷோ எரருங்கிற ஃபங்க்ஷனில் அந்த இமெயில் எரர், அந்த ஸ்பேன் இருக்குல்ல, ஸோ இமெயில் எரரில் என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா ப்ளீஸ் என்டர் அ வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். இப்போ இஸ் வேலிட் இஸ் ஈக்குவல் டு அகைன் ஃபால்ஸ். தப்பாக இருந்தால் நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இஃப் நெக்ஸ்ட் ஒன் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்டோட லென்த்து இஸ் லெஸ்ஸர் தென் 6 இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக்காக போயிடும். ஸோ ஷோ எரர் பாஸ்வேர்ட் எரர் அந்த ஐடி தென் கமா மெசேஜ் பாஸ்வேர்ட் must be at least 6 characters long அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, தென் வந்துட்டு இதுக்குமே வந்து இஸ் வேலிட் போடணும்ல. இஸ் வேலிட் இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபால்ஸ். ஓகே, ஸோ இஃப் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வேறு போடணுமா, தலைவலிங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா பாஸ்வேர்டு இஸ் நாட் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது நம்ம கொடுத்த பாஸ்வேர்டும் இந்த கன்ஃபார்மில் கொடுத்த பாஸ்வேர்டும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஷோ எரர் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்னது ஐடி அந்த இதை கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன கொடுத்தோம், கன்ஃபார்ம் கரெக்டாக எனக்கே தெரில, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எரர் கமா மெசேஜ் என்னன்னா பாஸ்வேர்டு do not match அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இஸ் வேலிட்ல வந்து ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், அது என்னடா இஸ் வேலிட்னு கொடுத்தோம். ஸோ அந்த இஸ் வேலிடுக்குமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இஃப் இஸ் வேலிட், அதாவது இஸ் வேலிட் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அலர்ட் வரணும். அலர்ட்டில் என்ன வரப்போகுதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அலர்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, யா குட். தென் வந்துட்டு ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி என்ன பண்ணலான்னா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது இந்த இது இருக்குல்ல, ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று மேலே சிம்பிள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ன நடக்கணும் அப்படின்னா டாட் ரீசெட் அப்படின்னு ஒரு
சாரி ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. எதுக்காகனா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்து ரீசெட் ஆயிடணும், அந்த ஃபார்மே டோட்டலாக. ஸோ அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ இங்கே என்னன்னா, இப்போ இதில் ஒரு எரர் நடந்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபார்மில் ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ தான் இது வேலிடு. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த எரர் தான் ஷோ ஆகுமே தவிர இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நம்ம இதை வந்து இப்படி பண்ணால் மட்டும் நம்மளுக்கு அது வந்து வராது. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஷோ எரருக்கு நம்ம ஃபங்க்ஷனே எழுதாமல் நம்ம ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், ஷோ எரரில் எலமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 பேராமீட்டரு. ஸோ ஏன்னா நம்ம இங்கே 2 பேராமீட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஐடிக்கு, இன்னொன்று வந்து மெசேஜுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ கான்ஸ்ட் எரர் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எலமெண்ட் ஐடி தான் வந்து கொடுக்கணும். தென் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, எரர் எலமெண்ட், அந்த எரர் எலமெண்ட்டை நான் வந்து டெக்ஸ்ட் டாட், அதாவது டெக்ஸ்ட் டாட் கண்டென்ட்டு. இது என்னென்னா ஆல்ரெடி நம்ம எம்டியாக தான் வச்சுருக்கோம் அந்த ஸ்பேனை. ஸோ நம்மளுக்கு தப்பாக ஒரு விஷயம் நடந்தால் நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த சின்டாக்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இது. ஸோ கிளியர் எரர்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ கான்ஸ்ட் சாரி ஏன் கை இப்படி வளருதுன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த எரர் எலமெண்ட் என்ன நடக்க போகுது, எரர் எலமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை இது வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணாத ஒரு கிளாஸு. ஸோ நம்ம அதை வச்சே பண்ணிடலாம். ஸோ ஆல் query செலக்டார், சாரி தலைகளாக சொல்கிறேன், query ஆல் செலக்டார் ஆல். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு டபுள் கோட்ஸில் டாட் எரர் அந்த கிளாஸை வந்து கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு எரர் எலமெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஈச்சில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு கிளியராக போகுது. ஸோ எலமெண்ட் நான் ஒரு இது பண்ணிக்கிறேன். இது எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். எலமெண்ட் ஸோ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் எரர் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எம்டி பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், அதுக்காக தான் இது. ஸோ இது எப்போ எம்டி ஆகும் அப்படின்னா, ஸோ எல்லா ஃபார்மும் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் எம்டி ஆகும். அதனால் நான் இந்த இடத்துல இந்த ஈவெண்ட்டு கீழே வந்து நான் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எதனா எரர் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக ஸோ கிளியர் எரர்ஸ் மெத்தடை இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டிஃபால்ட்டாக எரர் இருந்துச்சுன்னா கிளியர் ஆகிடுது. ஏன்னா அதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம கீழே வந்து எழுதியாச்சு. ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் லைக் இப்போ நான் இங்கே வந்து ரெஜிஸ்டர்னு கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ரெக்வயர்ட் ஃபீல்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என் பேரை வந்து டி கொடுத்துக்கிறேன், விஷால் எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னா இதையும் ஃபில் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து இமெயில் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக இப்படி வந்து ஒன்று கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு தென் பாஸ்வேர்டு வந்து இப்படியும், ஸோ இதில் வந்து இப்படியும் கொடுத்துக்கிறேன். நான் கண்டமணிக்காக தான் கொடுத்துருக்கேன், ஒன்றுமே இல்லை. நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன்னா இப்போ இங்கே எனக்கு என்ன வந்திருக்குன்னா, ப்ளீஸ் என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ். ஸோ இது இமெயில் அட்ரஸே கிடையாதுங்க, என்னங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எரர் வந்துருச்சு. அண்ட் வந்து நான் இந்த 2 பாஸ்வேர்டும் தப்பாக கொடுத்துருக்கேன். அதனால் பாஸ்வேர்ட் டு நாட் மேட்ச் அப்படின்னு ஒரு எரர் வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து ஏன் எரர் வரலைன்னா, நம்ம பாஸ்வேர்டோட லென்த் 6ன்னு செட் பண்ணோம். ஆனால் நான் இங்கே 6க்கு மேலேயே கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு எரர் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு வேலிட் இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கலாமா? ஸோ என்னோடய டிஃபால்ட் இமெயில் அட்ரஸே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து admin 123 அப்படின்னு ஒரு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு admin 123 அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்து பார்க்கலாம். யா, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து
மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ ஆனால் அந்த எரர்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகி ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த எரர் வந்து ஃபுல்லாக இதாயிடுச்சு. நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனே ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஈவன் ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்திருக்கும். ஸோ கிளியர் எரர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ்டாக வந்து ஊப்ஸ் கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியான வேலை டீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோவும் விரைவில் வந்து கொண்டே இருக்கும். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் சைனிங் ஆஃப். டடா, பை.